வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தைப்பொங்கல் அப்படிங்கிற அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடிய பாட்டு. அந்த பாட்டை நான் வாழ்வெல்லாம் பாட்டில் பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ஏங்க இப்படி ஒரு படம் வந்ததே எங்களுக்கு தெரியாதுங்க, என்ன பாட்டுங்க, கண்மலர்களின் ஐயோ இது அருமையான பாட்டுங்க, இது 10 தடவை கேட்டேன் அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு தொலைபேசி வாயிலாக எனக்கு பாராட்டு தெரிவிச்சிங்க, நன்றி தெரிவிச்சிருக்கீங்க. இது அட்டகாசமான பாட்டுங்க. தைப்பொங்கல்ன்ற படம் நமக்கு தெரியாது, ஆனால் சக்கரவர்த்தியும் ராதிகாவும் டான்ஸ் ஆடிப்பாங்க இந்த பாட்டில். அப்படி ஒரு பாட்டு. அதே போல் வாழ்வெல்லாம் பாட்டில் இன்னொரு பாட்டை சொல்கிறேன். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது, இந்த பாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் ஏங்க இப்படி ஒரு படம் வந்துச்சிங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். வாழ்வெல்லாம் பாட்டில் இசைஞானி இளையராஜாவுடைய இந்த பாட்டை நம்ம பார்க்கலாம். அந்த படத்தோட பேர் ஒரே முத்தம். ஆமாம், முத்தம், கிஸ், ஒரே முத்தம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. 70களுடைய இறுதியிலையோ அல்லது 80களுடைய ஆரம்பத்திலையோ இந்த படம் வந்துச்சு. இந்த படம் அப்படி வந்துச்சாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் எனக்கும் தெரியாது. அதை அடுத்து ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் இந்த படம் ஒரு 3rd தியேட்டரில், ஒரு 4th ஏரியா தியேட்டர்லாம் இந்த படம் வந்ததாகவோ நான் பார்த்ததாகவோ நினைவில்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு லோக்கல் தியேட்டர்லையும், அதே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் டவுன் தியேட்டர்லையுமா போய் படம் பார்த்தவன் நான். சனிக்கிழமை காலையில் எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு போகும்போது ₹1 ஜன்னலில், ஹால் ஜன்னலில் ₹1 வச்சுட்டு போயிடணும். அந்த ₹1 எடுத்துட்டு வாரம் நான் படம் பார்த்தேன். அதே போல் சனிக்கிழமை ஒரு படம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம்னு திருச்சி பொன்மலையிலேருந்து திருச்சி டவுனுக்கு 6 கிலோமீட்டர் டவுனுக்கு பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து படம் பார்த்தே ஆகணும் எனக்கு. அப்படி வளர்ந்தவன் நான். அதே போல் இதை தவிர போனஸ் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது ஒரு படம் ஓடிட்டு இருக்கனாக்கா அந்த படத்துக்கு எனக்கு காசு கொடுத்துருவாங்க, நான் போயிட்டு வந்துடுவேன். அப்படி நான் தனியாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நண்பர்களை கூட்டிகிட்டு போனதும் உண்டு. ஒரு கட்டத்தில் தனியாக போய் நைட்டு பயந்துக்கிட்டே ஓசியில் யார்ட்டையாவது அண்ணே அங்கே கொஞ்சம் விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் வந்த கதையெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஒரே முத்தம் அப்படிங்கிற படத்தை நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த பாட்டு என்னையே என்னவோ இம்சை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பாட்டு வேற ஏதோ ஒரு பாட்டு, மயிலே மயிலே உன் தோகை இங்கே அப்படின்ட்டு அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு ஏதோ அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த பாட்டு வந்துச்சு. தையர தையா தையர தையா தையர தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் தையர தையா. காற்றில் என்ன காற்றுக்கு என்ன கீதமா, காற்றினிலே வரும் கீதம். எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ஷன், முத்துராமன் கீதாலாம் நடிச்சது. கீதாவுடைய ஃபர்ஸ்ட் படம், இவங்க கவிதாவுடைய ஃபர்ஸ்ட் படம் தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிலாம் வரும்போது இந்த பாட்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த பாட்டு பற்றி நான் கங்கை மரன் சார்ட்ட கேட்டேன். அவர் எழுதிய பாட்டு, இந்த பாட்டு அவர் எழுதுனது. ஜெயச்சந்திரன் சாருக்கு இந்த பாட்டை இளையராஜா சார் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அட்டகாசமான பாட்டுங்க, ரொம்ப அழகான ஒரு தெம்மாங்கு பாட்டு, ஒரு நாட்டுப்புற பாட்டு. இந்த மியூசிக்கினுடைய குதூகலமே நம்மளை கொண்டு ராஜா பொண்ணு அடிவாடியம்மா கொஞ்ச ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியினில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ டட்டங் 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 டட்டங். பட்டிய தபேலா என்ன, வயலின் என்ன, கிட்டார் என்னன்னு சும்மா விளையாண்டுட்டே இருக்கும். ராஜா பொண்ணு அடிவாடியம்மா கொஞ்ச ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியினில் ஆடடி குழுங்க குழுங்க ஆடடியோ. இந்த பாட்டுக்குள்ளார வரும், மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி. எப்படி மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி நாளடி மாப்பிள்ளை நான் அப்படின்னு வரும்.
புதுமா பிள்ளை நான் தான் நடி ராஜா கண்ணு வாடியம்மா அப்படின்னு வரும். அம்மாடியோ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாடியோ வெட்கம் என்ன, நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ, நதியில் ஆடடி நதியினில் ஆடடி உடுங்க உடுங்க ஆடடியோ, மாமாவை பார்த்து பூச்சூடடி. அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். அதே போல நாளுதான் அப்படின்ற இடமும் கொஞ்சுவார் ஜெயச்சந்திரன். நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ, ஆடடி நதியினில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ, ராஜா பொண்ணு அடிவாடியம்மா. அவ்வளவு அழகுங்க ஜெயச்சந்திரன் சாருடைய குரல். உனக்காகத்தானே பொன்னோடமே, உன்னோடுதானே கல்யாணமே, நமக்காகத்தானே நதியோட்டமே, நாம் ஆட வேண்டும் களியாட்டமே, புதுமா பிள்ளை நான் தானடி, புதுமா பிள்ளை நான் தானடி, அடியந்தன் மடி மீது விளையாடடி, ஆடடி நதியினில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ, ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, உங்க ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியினில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ, குளுங்க குளுங்க ஆடடியோ, லா 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 லலலா 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 குளுங்க குளுங்க ஆடடியோ. கங்கைவரம் சாருக்கு ஒரு பெரிய வணக்கங்கள். ஜெயச்சந்திரன் சார், நீங்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க சார். இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு வித்தியாசமான பாட்டு, மிகப்பெரிய ஹிட்டு. இப்படி ஒரு பாட்டு இந்த படமே தெரியாது, ஆனால் பாட்டு அந்த படத்தினுடைய பெயரை இன்னமும் உயிரோட வச்சுட்டு ஒரே முத்தம்னு ஒரு படம், அந்த படத்தில் இப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டு தான் அந்த படத்தின் பெயரையே இப்போ நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துருக்கு. இப்படி ஒரு ரேரான பாட்டு உங்களுக்கு தெரியும்னாக்க நீங்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த பாடலை பற்றியும் நம்ம விரிவாக பேசலாம். வணக்கம் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. வணக்கம்.